இடைத்தேர்தலை முன்னிட்டு அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள வேட்பாளர்களுக்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. வேட்பாளர்களை உடனடியாக மாற்றக் கோரி வாட்ஸ்அப்பில் பரவும் ஆடியோ பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பரங்குன்றம் தொகுதி அதிமுக வேட்பாளராக முனியாண்டி என்பவர் அறிவிக்கப்பட்டார். மதுரை புறநகர் பகுதி அதிமுகவினரிடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாவட்ட செயலாளர் ராஜன் செல்லப்பாவின் ஆதரவாளரான முனியாண்டிக்கு சீட் வழங்கியதற்கு முன்னாள் எம்எல்ஏவும் ஓபிஎஸ்ஸின் தீவிர ஆதரவாளருமான முத்துராமலிங்கம் தரப்பினர், முன்னாள் எம்எல்ஏக்கள் சீனிவேல், ஏ.கே. போஸ் தரப்பினர் என பல முனைகளில் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இந்நிலையில் திருப்பரங்குன்றம் தொகுதி அதிமுக வேட்பாளர் அறிவிப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் ஓபிஎஸ், இபிஎஸ்ஸின் முடிவுக்கு எதிராகவும் சமூக வலைதளங்களில் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். முன்னாள் எம்எல்ஏ சீனிவேலின் ஆதரவாளர்கள் அதிமுக வேட்பாளர் தேர்வுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து சமூக வலைதளங்களில் ஆடியோவை வெளியிட்டு வருவதால் அதிமுகவில் உட்கட்சி பூசல் வலுத்துள்ளது. செல்வகுமார் அவர்களுக்கு மறுபரிசீலனை செய்யவிட்டால் செல்வகுமாரனை சுயேட்சையாக நிப்பாட்டி அவர் பின்னால் தான் நாங்கள் போவோம். அவருக்காக நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம். ஜாதி வேறுபாடு இல்லாமல் வர்றவர் தான் செல்வகுமார். அவருக்கு தான் நீங்கள் சீட்டு கொடுக்கணும், மறுபரிசீலனை செய்யணும். நீங்கள் மறுபடியும் சீட்டை கொடுத்துவிட்டு மறுபடியும் ஒரு 3 மாதத்துல 4 மாதத்துலேயோ இடைத்தேர்தல் வர்றதுக்கான ஆளுக்கு தான் நீங்கள் சீட்டை கொடுக்குறீங்க. ஓடி ஆடி வேலை பார்க்குற ஒரு இளைஞனுக்கு கொடுங்க. நீங்கள் தராவிட்டால் கண்டிப்பான முறையில் சுயேட்சையாக நிப்பாட்டி செல்வகுமார் பின்னால் தான் போவோம். இன்னும் இந்த மாதிரி ஆடியோ இன்னும் வந்துக்கிட்டே இருக்கும். வன்மையாக கண்டிக்கிறோம். ரெட்டலை சின்னத்தோட கோட்டையாக இருந்துச்சு இது. இதை நீங்கள் கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு ஆளுக்காக மாற்றி கொடுத்து அதை பயன்படுத்த தெரியாதக்கா கொடுத்து உடைச்சிடாதீங்க. சுயேட்சையாக நிப்பாட்டி செல்வகுமாரான செய்கி வச்சுருவோம். அப்புறம் ரெட்டலைக்கு பக்கம் திரும்பி பார்க்குறதுக்கான வேலை இல்லாமல் ஆயிரும். இது எங்களுடைய கருத்தாக தெரிவிச்சுக்கிறோம். மறுபரிசீலனை செய்யுங்க, ஒரு இளைஞருக்கு கொடுங்க. இதனிடையே தூத்துக்குடி ஒட்டப்பிடாரம் தொகுதி அதிமுக வேட்பாளர் மோகனை மாற்றாவிட்டால் தேர்தல் பணியாற்றப் போவதில்லை என அக்கட்சியினர் தெரிவித்துள்ளனர். வேட்பாளர் மோகனுக்கு எதிராக அதிமுகவினர் போட்டி கூட்டம் நடத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூட்டுறவு தலைவராக தனது தகுதியை தாழ்த்திக் கொள்ளும் அளவுக்கு சுயநலம் மிக்கவர். எதற்காக இதை கூறுகிறேன் என்றால், தன்னை தவிர வேற தொண்டர்கள் எவருக்கும் எந்த பொறுப்புகளும் கிடைக்கக்கூடாது என்பதிலே மிகவும் தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளரை தற்பொழுது கழகம் அறிவித்துள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் வியர்வையை ரத்தமாக சிந்தி உருவாக்கப்பட்ட இயக்கம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தனது தியாக வாழ்க்கையின் மூலம் கட்டி காக்கப்பட்ட இயக்கம். இந்த இயக்கத்தை சுயநலவாதிகளுக்கு மட்டுமே தாரை வார்த்து இந்த இயக்கத்தை அழிவு பாதையை நோக்கி கொண்டு செல்லாதீர்கள் என்பதை வேண்டுகோளாக விடுக்கத்தான் இந்த செய்தியாளர் சந்திப்பை நான் ஏற்பாடு செய்ய சொன்னேன். கரூரில் கோயில் திருவிழாவில் இரு பிரிவினருக்கு இடையே பயங்கர மோதல் ஏற்பட்டது. இதையடுத்து போலீசார் தடியடி நடத்தியதில் பெண்கள் உட்பட 20 பேர் பலத்த காயமடைந்தனர். கரூர் புகழூர் பகுதியில் மாரியம்மன் கோயில் திருவிழாவையொட்டி மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றது. அப்போது இரு பிரிவினருக்கு இடையே தகராறு ஏற்பட்டது. இதையடுத்து கரூர் வேலூர் சாலையில் உள்ள புகழூர் நால்ரோடு என்ற இடத்தில் ஒரு பிரிவைச் சேர்ந்த 100கணக்கானோர் தகராறில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு ஏற்படாததால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் போலீசார் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். இதில் பெண்கள் உட்பட 20க்கும் மேற்பட்ட பொதுமக்களின் மண்டை உடைந்தது. அவர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். சம்பவ இடத்தில் 100க்கும் மேற்பட்ட போலீஸ் வாகனங்களும் 500க்கும் மேற்பட்ட போலீசாரும் குவிக்கப்பட்டுள்ளனர். கரூர் வருவாய் கோட்டாட்சியர் சரவணமூர்த்தி சம்பவ இடத்தில் விசாரணை நடத்தினார்.